அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது இர்ரெகுலர் பீரியட்ஸ், முறையற்ற மாதவிலக்குக்கு தீர்வாக அமையக்கூடிய இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 30 நாளைக்குள்ளே வர வேண்டிய பீரியட்ஸ் 40 நாள், 60 நாள், 2 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை, இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகக்கூடிய நிலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி ஒரு வேளை ஆகும் பொழுது ஓவர்ஃப்ளோவாகவும் இருக்குது. இதில் 3 நிலைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், ஓவர்ஃப்ளோ ஆகும் பொழுது தன்னால் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிரும். ஸோ அப்போது மெனரோஜியான்னு சொல்லக்கூடிய அதிக இரத்தப்போக்கு இருக்கும் பொழுதும் நமக்கு ஹீமோக்ளோபின் குறைஞ்சிரும். அதே சமயம் இன்னொரு மருத்துவ ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்களுடைய ஜேர்னலில் ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் லோ ஹெச்பி இருக்கோ, லோ ஹீமோக்ளோபின் இருக்கோ, அயன் கண்டென்ட் ரத்தத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ஓவர்ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஆய்வு கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும், ரத்தத்தில் நமக்கு ஹீமோக்ளோபின் நார்மலாக இருந்தாலும் ஃபெரிட்டின் அப்படிங்கிற அளவு குறைபாடாக இருந்தாலும் இதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபெரிட்டின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தத்தில் ஸ்டோர் ஆகக்கூடிய இரும்பு சத்தினுடைய ஒரு வகைப்பாடாக இருக்கிறது தான் ஃபெரிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருளாக இருக்குது. ஸோ இந்த வேதியியல் பொருள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கூடவே இந்த ஹீமோக்ளோபினுடைய லெவல் குறையும் பொழுது நம்ம ரத்தத்தில் பல ஹார்மோன் மாற்றங்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு T3 T4 உடைய அளவை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே சமயம் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. மெட்டபாலிக் ஹார்மோன்ஸோடைய லெவலை சீர்கேடு அடைய செய்யக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இந்த 3 ஹார்மோன் நிலை மாற்றங்களையுமே உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இரும்புச்சத்து குறைபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு ஏன் வருது? ஃபஸ்ட்டு நீங்கள் டயட்ரி ரெக்குவயர்மெண்ட், ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தை தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலை அப்படிங்கிறது டயட்ரி டிஃபிஷியன்சி ஆஃப் அயன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடல, இது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது காரணம், உங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்குது, சீலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீலியாக் டிசீஸ்னால் என்ன? சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது. உதாரணத்துக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை. இதிலெல்லாம் என்னென்னா, நம்ம குடல் உறிஞ்சுகள் சரியாக வேலை பார்க்காததுனால நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துகள் முழுமையாக உறிஞ்சப்படாமல் இருக்கலாம். அது இரும்பு சத்து மட்டும் கிடையாது, மற்ற சத்துக்களுமே முழுமையாக உறிஞ்சப்படாமல் இருக்கும். அதில் இரும்பு சத்து குறைபாடு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் இதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். அடுத்து க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு கோதுமை சார்ந்த விஷயம், பார்லி சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு அடிக்கடி டயரியா மாதிரி போகுது அப்படின்னா அதை நம்ம க்ளூட்டன் இன்டாலரன்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இரும்புச்சத்து குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாத கணக்கில் டாக்டர் எனக்கு ஒரு நாளைக்கு 5 நாள் தான் பீரியட்ஸ் போகும், ஆனால் ஒரு நாளைக்கு நான் 6லேருந்து 8 பேடை மாற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பீரியட்ஸில் நமக்கு வெளிப்படக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு ஒரு 3 நாள் வெளிப்படலாம், 4 நாள் வெளிப்படலாம். அப்படி வெளிப்படக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு 150 ml-லேருந்து 200 ml-க்கு தான் இருக்கணும். ஆவரேஜாக 3 pads to 4 pads தான் நினைக்கணும். அதுக்கு மேலே நிறைய பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதை ஓவர் ஃப்ளோன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்.
அவங்களுக்கும் இந்த ஹீமோகுளோபினோடைய அளவு, இரும்புச்சத்தினுடைய அளவு ரத்தத்தில் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் பரிசோதனையே உங்கள் ரத்தத்தில் இரும்புச்சத்தினுடைய அளவு எவ்வளோ இருக்குது, ஹீமோகுளோபினுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு, முறையற்ற மாதவிலக்குக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அயன் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அப்போ என்ன மாதிரியான சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று கீரைகள் நிறையா சேர்த்துக்கிறது, அதே மாதிரி கடற்பாசி நிறையா சேர்த்துக்கிறது, ஸ்பைருலினா நிறைய சேர்த்துக்கிறது, கூடவே சேர்த்து அசைவ பிரியர்களாக இருந்தால் ஆட்டு இறைச்சி, குறிப்பாக ஆட்டு ஈரல் நம்ம நிறையா சேர்த்துக்கிறதுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஆர்கன் மீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி உங்கள் உணவில் எந்த அளவுக்கு நீங்கள் பட்டை, கிராம்பு, சீரகம் இந்த மாதிரி கார்பனேட்டிவ் சப்ஸ்டன்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், காரத்தன்மை வாய்ந்த உணவுகள், இதெல்லாம் நீங்கள் நிறைய சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் ஹீமோகுளோபின் லெவலை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க ஒரு மருத்துவரோட உதவியோட முதல்ல அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, கரிசாலை பொடி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் கரிசலாங்கண்ணி கீரையாக வாங்கி உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த பொடி கூட நெல்லிக்காய் பொடி, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ நெல்லிக்காய் பொடி, கொட்டை நீக்கின அந்த வற்றலில் மட்டும் பொடி பண்ணினது, கூட கரிசலாங்கண்ணி இலை பொடி, இது ரெண்டுமே சரி பங்கு கலந்து வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் 1 ஸ்பூன் வீதம் தேனில் குழச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று உங்கள் ஹீமோகுளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடும், உங்கள் இரும்பு சத்தும் உடலில் அதிகமாகும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய இர்ரெகுலர் பீரியட்ஸ், முறையற்ற மாதவிலக்கும் சீராகும். ஸோ கரிசாலைக்கு கல்லீரலுடைய செயல்திறனை மேம்படுத்தி, மண்ணீரலுடைய செயல்திறனை மேம்படுத்தி இரும்புச்சத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் ஹார்மோன்ஸை சீர் செய்யக்கூடியதாகவும் இருக்குது. நெல்லிக்காய் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை சீர்படுத்தி ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. கூட இருக்கக்கூடிய வைட்டமின் சி இரும்புச்சத்து முழுமையாக உறிஞ்சப்படுவதற்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். உடல் எடை குறையிறதுக்கும் இருகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹெச்பியை ரைஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.